ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் தான் உங்கள் லவ்லி பேபிமா. சின்ன வயசில் தையலுக்கு போம்பாங்க. நான் தையலுக்கு போக மாட்டேன்பேன். இருந்தாலும் தையலுக்கு போய் தையல் கற்றுக்கிட்டேன். அந்த தையல் கற்றுக்கிட்டது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குது தெரியுமா? நம்மளை நம்பி யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளை நம்பி நம்மளே வாழ்ந்துக்கலாம். நம்ம தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யலாம். நம்ம செலவை நம்ம பார்த்துக்கலாம். யார் கைவிட்டு போனாலும் சரி, யார் கையும் எதிர்பார்க்காம நம்ம வாழலாம். பெண்கள் அனைவரும் கண்டிப்பாக தையல் கற்றுக்கிட்டே ஆகணும். கற்றுக்கிறது எவ்வளோ ஒரு நல்லதுன்னு ஒவ்வொரு காலகட்டம் வரும்போது நம்மளுக்கு அது புரியும். தையலில் எவ்வளோ காசு வரப்போகுது, என்ன சம்பாதித்தனை வரப்போகுதுன்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. நல்லா உட்காந்து தைக்க ஆரம்பித்தோம்னா ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு தைக்கலாம். நம்மளால் கடை போட்டு தைச்சோம்னா சூப்பராக பிக்கப் ஆகிடும். வீட்டிலே தைச்சோம்னா சுமாராக தான் ஓடும். இருந்தாலும் போதுமான அளவு வரும். நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு தேவையான அளவை செலவுக்கு சம்பாரிச்சிடலாம். 100 இடத்துல 150 வாங்குறாங்க, 200 வாங்குறாங்கன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக வாங்க வேண்டியது தான். 90 வாங்கினோம்னா 10 கம்மி தானேன்னு சொல்லி நம்மள்கிட்ட தான் வருவாங்க தவிர 10 எக்ஸ்ட்ரா இருக்குன்னு யார்ட்டையும் போக மாட்டாங்க. அதேமாதிரி நல்லாவும் தைக்கணும். கம்மியாகவும் வாங்கிட்டு நல்லாவும் தைச்சோம்னா நம்மள்கிட்டயே வரும். எப்படியும் 10,000 12,000 15,000 வரைக்கும் சம்பாரிச்சிடலாம். நல்லா உட்காந்து அதிலே ரிஸ்க் எடுத்து தைச்சோம்னா. எந்த காலத்துலேயும் இந்த கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள் சொல்லி வச்சுருக்காங்க. அது கண்டிப்பாக உதவும். எந்த காலத்துலேயும் தையலுக்கு வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த சீசன் தான் அந்த சீசன் தான் இல்லை, தையலுக்கு எல்லா சீசன்லேயும் ஓடும். அதனால் கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க சும்மா இருக்கும்போது இந்த ஃபோன் நோண்டிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காமல் இலவச பயிற்சி முகாம் நிறைய இடத்துல நடக்குது. கவர்மெண்ட்டு நடத்துகிறாங்க. அதே மாதிரி யூடியூப்லேயே இலவசமாக நிறைய பேர் நல்லா தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. யூடியூப்லேயே பார்த்து கற்றுக்குங்க. இல்லைனா இலவச பயிற்சி முகாம் போட்டிருக்காங்க, எல்லா இடத்துலையும் கற்றுக் கொடுக்குறாங்க. இல்லை அப்படி இல்லைன்னா காசு கொடுத்தே போய் கற்றுக்கிறதா இருந்தாலும் கற்றுக்கலாம். அதனால் கண்டிப்பாக கற்றுக்குங்க. வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, நம்மளுக்கே தைச்சிக்கிட்டாலே அது மிகப்பெரிய ஒரு செலவு கம்மியாக இருக்கும். ஏன்னா வெளியிலலாம் போய் தையல் கூலி கொடுத்து கட்டுப்படி ஆக மாட்டுது நிறையா வீட்டில். அந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டிலலாம் வச்சிங்களேன், தையக்கூலி கொடுத்தே நம்மளால் ஒரு அமௌண்ட்டு அதுக்குன்னு ரெடி பண்ணுறதா இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச டிசைன், நம்மளுக்கு பிடிச்ச கலரு, நம்மளுக்கு பிடிச்ச மாடலை ஈஸியாக தைக்கலாம். எல்லாமே யூடியூப்பில் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறனால எல்லாத்தையும் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் தயவு செய்து தையல் கற்றுக்குங்க. தையல் கற்றுக்கிறது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். எனக்கு எவ்வளோ உதவியாக இருக்குன்னு எனக்கு இப்போ தாங்க தெரியும். நான் யாரையும் நம்பி வாழக்கூடாது, நம்மளை நம்பி நம்மளே வாழ்கிறதுக்கு இந்த ஒரு தையல் மிஷின் தாங்க. யார் இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, இது நம்மளுக்கு பக்க உதவியாக இருக்கும், கூடவே இருக்கும். சோகமாக இருந்தாலும் தையலில் போய் உட்காந்தா மனசு ஆறுதலாக இருக்கும். சந்தோஷமாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்க தையல் மிஷின் ஆதரவாக இருக்கும். அதனால் தயவுசெய்து பெண்கள், ஆண்களும் கற்றுக்குறாங்க ஃபேஷன் டிசைனிங்னு சொல்லி. அதனால் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கற்றுக்குங்க. டைம் இருக்கும் போது அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தான் போய் கற்றுக்க போகிறதுக்கு டைம் இருக்கும். பாக்கி நேரம்லாம் ஃபோன் நோண்டுறோம், டிவி பார்க்குறோம். அந்த டைம் ஒதுக்கி வச்சுட்டு தயவுசெய்து போய் கற்றுக்குங்க. கற்றுக்கிறது நல்ல விஷயந்தான். நல்ல விஷயத்த கற்றுக்கிறது தப்பே இல்லை. கண்ணு தெரியாமல் வயசாகிற வரைக்கும் நம்ம இது உதவியாக இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் கோடான கோடி நன்றி மக்களே. மீண்டும் சொல்கிறேன், என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் கோடான கோடி நன்றி மக்களே. ஒரு பொண்ணு கேட்குது, இந்த தையலில் எவ்வளோக்கா சம்பாதிப்பீங்கன்னு. 12,000 10,000க்கு மேலே வரும் பாப்பான்னு. 10,000 12,000லாம் ஒரு காசாக்கா, ஒரு பணமாக்கான்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. 12,000 10,000 எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு எனக்கு இப்போ தெரியும். நிறையா கையில் காசு வந்திருக்கும் போது, நிறையா செலவு போகும்போது அது 12,000 பெருசாக தெரில. ஆனால் இப்போ அந்த பணம் 12,000 பெரிய தொகையாக தெரியுது. அந்த பொண்ணுக்கு சிறு தொகையாக தெரியுது. இப்போ படித்த பிள்ளைங்களுக்கும் ஒரு 10,000 12,000 சம்பளம் கொடுக்குது. படிக்காத பிள்ளைங்களுக்கும் போய் நின்னா 10,000 12,000 சம்பாதிக்கிறாங்க. அவ்வளோதான் வருமானம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் 20,000 25,000க்கு மேலே ஐடி கம்பெனிலாம் கொடுக்குறாங்க. ஒரு நார்மலாக ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சால் 15,000, மிஞ்சி போனால் 20,000க்கு கீழே தான் கொடுக்குறாங்க அதிகபட்சம். அதனால தான் எல்லாருமே வெளிநாட்டுக்கு ஓடிடுறாங்க. நிறைய சம்பாதிக்கலாம், நிறையா பணம் பார்க்கலான்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போயிடலாங்க. வெளிநாட்டுக்கும் போக முடியாமல், வெளியில் வேலைக்கும் போக முடியாமல், வீட்டிலே இருந்து நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சா இந்த கைத்தொழில் தாங்க, தையல் தாங்க சூப்பரான
தொழிலுங்க. இது எப்போதுமே கைவிடாது நம்மளை. எப்போதுமே நம்ம கூடவே இருந்து நின்று நம்மளை காப்பாற்றும். தயவுசெய்து நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டு தையலை கற்றுக்குங்க. நிறையா பெண்கள் வெட்டி கதை பேசிக்கிட்டு ஊர் கதை பேசிக்கிட்டு வெட்டியாக பொழுது போகிறாங்க. அந்த ஃபோன்னு ஒரு பிசாசு இருக்குது பாருங்கள். அந்த பிசாசை கையில் எடுத்தோம்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த ஃபோனை கையிலேருந்து கீழே வைக்கிறதில்ல. அதனால கண்ணு கெட்டு போகும்போது, மனசு கெட்டு போகுது, மூளை கெட்டு போகுது, நிறைய பிரச்சனை வருது. வீட்டில் வேலையும் கெட்டு போகும். ஃபோனை மட்டும் நம்ம வச்சிட்டோம்னா வச்சிங்களேன், நிறைய வேலை சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம போய் தையலை கற்றுக்கிட்டு வந்துடலாம். கற்றுக்கிட்டு வந்த பிறகு நம்ம இஷ்டந்தாங்க, நம்ம ஜாலியாக தாங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தச்சு கலக்கலாம். என்ன கலரில் என்ன மாடல் தைக்கணுமோ ஈஸியாக தைச்சி கலக்கி நம்ம சம்பாதிக்கலாம். தயவுசெய்து கற்றுக்குங்க. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் பெண்களுக்கு. தையல் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள் அப்படின்னு ஆகிப்போச்சு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள் அது வேறு. தையல் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள் அது இப்போது எனக்கு உதவியாக இருக்குது. இந்த தையல் கற்றுக்கிட்டது எவ்வளோ உதவின்னு இப்போ எனக்கு மண்டைக்கு நல்லா உரைச்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரில. ஓன் வாய்ஸ் போடுங்கங்கிறாங்க. ஓன் வாய்ஸ் போட்டோம்னா ஒரு 10 வியூஸ் பார்க்குறதே பெருசாக இருக்குங்க.